ஸோ கைஸ் உங்கள் ஃபோனில் வந்து ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஒர்க் ஆக மாட்டேங்குதுனாக்கா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒய்ஃபை வந்து இப்போ திடீர்னு வந்து ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகாமல் போகுது, ஒய்ஃபை யூஸ் ஆகவே மாட்டேங்குது. நம்ம வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணால் சுற்றினே தான் இருக்குது, ஆனால் வந்து சர்ச் ஆகவே மாட்டேது. சில பேருக்கு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணால் வந்து ப்ளூடூத் சுற்றினே தான் இருக்குது, சர்ச் ஆகவே மாட்டேது, இந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆக மாட்டேது. ப்ளூடூத் ஆன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணலாம், அதுவே பிளாங்காக காட்டுது, ஆனால் ஒய்ஃபை ஆப்ஷன் காட்டவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் வருதுனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் என்னது, இந்த ப்ராப்ளம் எதுக்காக வரும், இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாமா இல்லை கடைக்கு தான் போய் கொடுக்கணுமான்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாகவே ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருங்க, நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க, கமெண்ட் பண்ணாமல் போயிருங்க, லைக் பண்ணாமல் போயிருங்க. நீங்கள் கமெண்ட் கூட பண்ண தேவையில்லை கைஸ். கமெண்ட் உங்கள் மைண்டில் கொஸ்டின் தான் மட்டும் தான் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் வரும், நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை பற்றி தான் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே பேச போகிறேன். வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் டெய்லியும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒய்ஃபையும் ப்ளூடூத் இப்போதைக்கு நிறைய பேருக்கு தேவை. ஒய்ஃபை ப்ளூடூத் இல்லாமல் யாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணும்போது ஒய்ஃபை வந்து பிளாங்க் மார்க்கில் கிடையாது. ஒய்ஃபை ஆப்ஷன் ஆன் பண்ணோன்னே ஆன் ஆகிட்டு மறுபடியும் ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. சில பேருக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் ஒய்ஃபை ஆன் ஆகுது, ஆனால் வந்து சுற்றினே தான் இருக்குது, எந்த நெட்வொர்க்கும் உங்களுக்கு இதில் காட்ட முடியுது. இப்போ ஒய்ஃபை ஆப்ஷன் ஆன் பண்ணோன்னே என்ன பக்கத்தில் என்னென்ன நெட்வொர்க்ஸ்கள் எல்லா நெட்வொர்க்ஸும் காட்டும், ஆனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் காட்ட முடியுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ப்ளூடூத் ஆப்ஷன் ஆன் ஆகுது, ஆனால் சர்ச் ஆப்ஷன்லேயே காட்டும், ஆனால் வந்து சர்ச் ஆகினே தான் இருக்கும், ஆனால் எந்த ஒரு நெட்வொர்க்கும் உங்களுக்கு காட்டாது. அதே மாதிரி சில பேருக்கு ப்ளூடூத் வந்து பிளாங்க் ஆப்ஷன் காட்டும், பிளாங்கே காட்டும், ஆனால் ஆன் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபோனில் எதுக்காக வருது? இப்போ நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எப்போனா ஒரு வாட்டி உங்கள் ஃபோன் கை தவறி ஃபோன் கீழே விழுந்திருக்கும், இல்லை யாரானா கீழே போட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியாமல் வீட்டில் யாரா ஃபோன் கீழே விழுந்திருக்கும், இல்லை உங்கள் கை தவறி நீங்கள் ஃபோன் கீழே போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் ஃபோனில் எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனில் இருக்கிற வந்து ஐசிஸில் வந்து டேமேஜ் ஆகும். ஐசிஸ்னால் ஸ்பேர்ஸ், ஃபோனில் இருக்கிற ஸ்பேர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் ஃபோன் பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வந்து எப்போனா ஒரு வாட்டி இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ ஃபோன் இன்னைக்கு கீழே வருதுனாக்கா 3 months 4 months 1 year கழிச்சு உங்கள் ஃபோன் அந்த ஃபோனில் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. இப்போ வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத்துக்காக தனியாகவே மதர் போர்டில் வந்து ஒரு ஸ்பேர்ஸ் வரும், அந்த ஒரு ஐசி வரும். அந்த ஐசி வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத்துக்காகவே தனியாக வந்து ஒரு ஐசி ஒரு ஷீல்டில் இருக்கும். அந்த மதர்போர்டில் ஒரு ஷீல்டு இருக்கும், அந்த ஷீல்டில் வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசி தான் எதனா ப்ராப்ளம் வந்தது, அந்த ஐசியில் எதனா டேமேஜஸ் இல்லை எதனா கரெக்ஷன் வந்ததுனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இல்லை, எப்படி எந்தெந்த பொசிஷனில் கிரியேட் ஆகும் அது சொல்லிடுறேன். இப்போ வந்து அந்த மதர்போர்டில் வந்து ஐசி வந்து அந்த ப்ளூடூத் அண்ட் வைஃபைக்காக ஒரு ஐசி வரும், அந்த ஐசி வந்து மதர்போர்டில் இப்படி ஒட்டி இருக்கும். இப்போ ஒட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் கீழே போட்டோம் பாருங்கள், அந்த ஃபோன் கீழே போடும்போது என்ன, அந்த ஐசி வந்து லைட்டாக இப்படி தூக்கிடும். ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரும், ஃபோன் வைஃபை ப்ளூடூத்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் வந்து ஆனால் இப்போ தூக்கிட்டு இருக்கும்போது என்ன, ஃபோன் வைஃபை வந்து ஆன் ஆகும், ஆனால் வந்து சர்ச் ஆகினே தான் இருக்கும். வந்து ஆன் ஆகும், ஆனால் வந்து சர்ச் வைஃபையோ ப்ளூடூத்தோ ஆன் ஆகும், ஆனால் சர்ச் ஆகினே தான் இருக்கும், நெட்வொர்க் உங்களுக்கு காட்டாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்லை தூக்கிட்டு இல்லை ஃபுல்லாகவே தூக்கி வந்துருச்சு, டேமேஜ் ஆகி ஐசியே டேமேஜ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு வைஃபை ஆப்ஷனே காட்டுது, ஃபுல் பிளாங்க் ஆப்ஷன் காட்டிடும். வைஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், அப்படியே பிளாங்க் ஆகும், ஆனால் வந்து வைஃபை ஆனே ஆகாது. தூக்கிட்டு இருக்கும்போது என்ன, ஆனால் வைஃபை காட்டும், ஆனால் வந்து சர்ச் ஆகாது, உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, சர்ச் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த ஐசியே டேமேஜ் ஆகிடுச்சு, டோட்டலாகவே தூக்கிடுச்சு, உடஞ்சிருச்சு, ஐசி உள்ளேருந்தே உடஞ்சிருக்குனாக்கா அந்த வைஃபை ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது, பிளாங்க் ஆப்ஷன் காட்டும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருக்கு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லி ரீசெட் பண்ணிடுறாங்க, இல்லை சாஃப்ட்வேரே கடைக்கு போய்ட்டு இந்த சாஃப்ட்வேர் போட சொல்லிடுறாங்க, இல்லைன்னா ஹார்ட் ரீசெட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபோன் ஹார்ட் ரீசெட்டும் பண்ணாலும் எதுவுமே ஆகாது, சாஃப்ட்வேர் போட்டாலும் எதுவும் ஆகாது, நார்மல் செட்டிங் ரீசெட் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா ஹார்ட்வேர் சொல்யூஷனில் தான் ரெடி ஆகும், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னாக்கா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் ரெடி ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. சாஃப்ட்வேர்னா எதுனா ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உடனே வந்து ஃபோன் சாஃப்ட்வேர் போடுறாங்க, இல்லை உடனே ஃபோன் ரீசெட் பண்ணிடுறாங்க. ரீசெட் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போதுன்னு சொல்லி கடைக்கு போய்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கடையிலேயே சில பேர் கடையிலே தெரிஞ்சிருக்கும், நல்ல டெக்னீஷியனாக இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இது ஐசி தான் ப்ராப்ளம் சொல்லி அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேருக்கு தெரியும், அவங்களும் சாஃப்ட்வேர் போட்டு பார்ப்பாங்க, நான் ரெடி ஆகாது. பெரிய டெக்னீஷியன் கிட்ட போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வச்சு அவங்க வந்து உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கடையில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க, அதனால தான் சரி நம்ம ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துருக்குமே, இந்த மாதிரி நிறைய பேர் வருது சொல்லி சாஃப்ட்வேர்லாம் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போடலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருந்தாக்கா அந்த மதர்போர்டில் ஒரு ஐசி வரும், அந்த ஐசி மாற்றினா மட்டும்தான், அந்த ஐசி மாற்றலாம் மாட்டாங்க, அந்த ஐசி கழட்டிட்டு
ரீபால் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு ரீபால் பண்ணுவாங்க. ரீபால் பண்ணி மறுபடியும் அந்த ஐசி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னாகும், ஒய்ஃபையும் உங்கள் ப்ளூடூத் ரெண்டுமே பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த ரீபால் பண்ணுற ப்ராசஸ்லேயே ஃபோன் ஓகே ஆச்சுன்னா ஓகே ஆகிடும். அந்த ஐசி உடஞ்சிருக்கு, எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஐசி உடஞ்சி டேமேஜ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த ஐசி எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வேறு எதாவது மாற்றணும். அந்த ஃபோன் நல்லா ரன்னிங் மாடலாக இருந்தால் மதர் போர்டில் அந்த வேறு ஃபோன்லேருந்து மதர் போர்ட்லேருந்து டெட் ஃபோன் இருக்கும் பாருங்கள், அந்த டெட் ஃபோன்லேருந்து மதர் போர்ட்லேருந்து கழட்டிட்டு அந்த ஐசி இங்கே தான் மாற்ற. மார்க்கெட்லேருந்து தனியாக உங்களுக்கு அந்த ஐசிஸ்லாம் கிடைக்காது. வேறு ஃபோன்லேருந்து தான் நமக்கு எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாடல் வந்து ரொம்ப ரெகுலர் மாடல்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ரெகுலர் மாடல் இல்லை, நார்மல் மாடல்னாக்கா கிடைக்காது. ரேர் மாடல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்டில் இந்த மாதிரி அவைலபிள்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ வேறு மதர் போர்ட்லேருந்து உங்கள் மதர் போர்டு போட்டால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐசி கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப ரேர் தாங்க, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணலாம் நம்ம. ஆனால் வந்து உங்கள் மாடல் ரெகுலர் மாடல் தான் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஐசி வந்து டேமேஜ் ஆனால் எதுவும் பண்ண முடியாது. டேமேஜ் ஆகாமல் தூக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். டேமேஜ் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, வேறு ஐசி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்க சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.